வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வார்த்தையின் திரு உணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திரு உணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. எங்களை போஷிங்க ஆண்டவரே, எங்களை போஷிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் இந்த சீரியஸ்ல பேசுகிற ஒரு காரியம், கொண்டு வா. நேற்று முன்தினமும் உள்ளே வா என்கிற காரியத்தை உங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக லோத்துவை இழுத்துக்கொண்ட காரியத்தையும், எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே அழைக்கும் வண்ணமாக அழைக்கும் சத்தத்தையும், உள்ளே வா உள்ளே வா, சினம் கடந்து போகும் மட்டும் நீ உன்னை ஒழித்துக் கொண்டிரு என்று சொல்லுகிற சத்தத்தை சாயங்கால கூட்டங்களிலே துணிக்க பண்ணினேன். இன்றைக்கு சாயங்காலத்தில் வெளியே வா என்பதை குறித்து நான் பேசுவதற்கு முன்னதாக இன்றைக்கு காலை கூட்டத்தில் கொண்டு வா என்பதை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நேரம் இருக்குமானால், உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்குமானால், ஹலோ, நான் உங்களோடு கூட அதிக நேரம் பேசுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சாப்பாட்டை கொடுத்து ஒரு நாளும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல, இந்தியாவில் ஒரு பெரிய காரியத்தை சபைகளுக்குள்ளே, மிஷன்ஸ்குள்ளே, ஒரு தலைவர்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினபடியினாலே நானும் என் மனைவியும் ஆரம்பித்தோம். ஆனால் அவளுடைய உடல்நிலையின் காரணமாக தொடர முடியாமல் போய்விட்டது என்றாலும் அதை கடந்த 10 மாதத்தையும் தாண்டி விட்டேன். அதை நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவரை ஒரு காரியத்தை பார்க்கும் முன்னதாக அன்றைக்கு தாவீது சொன்னால், நான் கட்டிலிலே ஏற மாட்டேன், என் ஆண்டவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்னா நான் கட்டிலில் ஏற மாட்டேன்னு தாவீது சொன்னது என்னை உந்தினதுனால, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் 360 நாள் நீ இஸ்ரவேலின் பாவத்துக்காக இந்த பக்கம் ஒரு கழித்து படுக்க வேண்டும், 40 நாள் அடுத்த பக்கம் யூதாவின் பாவத்துக்காக ஒரு கழித்து படுக்க வேண்டும், நீ பிறழக்கூடாதுன்னு தூக்கம் வராமல் ஆக்கின அதே ஆண்டவர் என்னையும் தட்டி விட்டதுனால நான் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சாயங்காலத்தில் நான் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் சாப்பிட்றத விட்டு 11 மாதம் ஆச்சுது. ஹலோ, நல்லா கவனிங்க. என்னையா அந்த கற்றுக்கத்துறீங்கன்னா, அங்கே குறைக்க இங்கே சத்தம் ஏறிக்கிட்டே போகுது. அல்லேலூயா. ஆனால் அதை சொல்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் தேட விரும்பலை. இந்த தேசத்தில் ஏதாவது நடக்காத ஆண்டவரே, எங்கள் நாட்கள் நடக்காதான்ங்கிற ஏக்கத்தோடு பல மணி நேரங்களிலே தேவ சமூகத்தில் நிற்பதற்கு ஆதரவாக இந்த காரியத்தை கர்த்தர் உதவி செய்தார். நான் உங்களை மறுபடியும் என்னை பார்த்து நீங்கள் பெருமை பாராட்டுவதற்காக இல்லை. இன்றைக்கு நான் காலையில் 3:45 மணியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் என்னை எழுப்பி விட்டார். ஆண்டவர் தேசத்தில் கிரியை பக்கத்தில் கை சொல்லுங்க, தேசத்தில் கிரியை செய்கிறதுக்கு உங்களை தான் நம்பியிருக்கிறாரு. நீங்கள் தான் ஏதாவது செய்ய போகிறீங்க, அதை செய்கிறதுக்கு கர்த்தர் உங்களை ஏவரப்படி செய்யுங்க என்று சொல்வதற்கு தான் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல. ஐ ஹேட் தட், உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களையும் ஏவி எழுப்பி கூப்பிடுவோம். என்னென்றால் புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தின் மதிலே, உன் கருப்பு விழி சும்மா இருக்க விடாத.
நீ உன்னுடைய சாக கொடுக்கிற பிள்ளைகளுக்காக கையேந்தி நில்லுன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம் அந்த புலம்பும் எரேமியாவுக்கு கேட்டது போல எனக்கு சில நேரங்களில் காதில் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் இதை செய்கிறேன். கர்த்தர் இந்த தேசத்தை குறித்த தரிசனத்தையும் காரியத்தையும் கருசனையும் உங்களுக்குள்ளும் போடுவார் என்று விசுவாசிக்கிறேன். அது உங்களை வல்லவர்களாக மாற்றும், உங்களை வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஆகையால உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, கையை வைத்துங்க, ஐயா நிறுத்தும், அதுக்கு பிறகு நான் நிறுத்திடுறேன். ஓகே ஓகே. இந்த கால வேளையில் நான் கொண்டு வா என்கிற தலைப்பின் கீழே பேச விரும்புகிறேன். 5 காரியங்களை வேகமாக பேச விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் இருந்து நான் ஒரு சம்பவம், தெரிந்த சம்பவம் ஆனால் தெரியாத சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். அப்பொழுது அங்கே ஒரு 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தினான். 31வது வசனத்தை வாசித்து, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை அநேக நேரங்களிலே நாம் பாடல் பாடும்போது, துதி ஆராதனையிலே அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு சம்பவத்திற்கு முன்னதாக நான் உங்களை நிறுத்த விரும்புகிறேன். இதை நாம் அடிக்கடி துதியை மேன்மைப்படுத்துவதற்காக நாம் சொல்லி உங்களையும் துதிக்க வைப்பதற்கு ஏராளமான ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவதாசர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்களும் கீழ்ப்படிந்து துதிக்க ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இங்கே நான் சொல்ல போகிறது, தீபங்களை கொண்டு வா. First, bring the light. ஹல்லேலூயா. தீபங்களை கொண்டு வா என்கிற தலைப்பின் கீழே இங்க இருக்கிற சில காரியங்களை உங்களோடு கூட நான் முதலாவது பேச விரும்புகிறேன். இதற்கு பின்னணியான காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாகவும், அது இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை அப்படியே படம் பிடித்து வைத்திருக்கிறபடினாலும் தேவன் அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு காரியத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார். தீபங்களை கொண்டு வா. பிரிங் த லைட். பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க, பிரிங் த லைட். ஒளியை கொண்டு வாருங்கள், தீபங்களை கொண்டு வாருங்கள். இதுதான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச. ஏன் ஐயா இந்த காரியத்தை நீ பேசுகிறீர் என்று சொன்னால், நான் அதற்கு முன்னதாக இருக்கிற சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. என்ன சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் இன்னும் ஒரு முறை வாசித்தால் நலமாயிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நான் சொல்வதற்கு நேரமில்லை. சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவளுடைய எஜமான்கள், அதாவது அசுத்த ஆவி, குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் விடுதலையாக்கப்படுகிறாள். இந்த காரியத்தை கொஞ்சம் மனதிலே கொண்டு வாருங்கள். குறி சொல்லுகிறதுனாலே ஆதாயத்தை சம்பாதித்து, குறி சொல்லுகிறதுனாலே தன்னுடைய தொழிலை வளர்த்து கொண்டிருந்த சில எஜமானர்களுக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு அடிமை பெண். நன்றாய் கவனியுங்கள். பால் அண்ட் சைலஸ், பவுலும் சீலாவும் சந்தை வழியாய் போய்கொண்டிருக்கும் போது இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய அந்த பெண் அவர்களை பார்த்து, இவர்கள் தேவ மனிதர்கள் என்று சரியாகத்தான் அறிக்கையிடுகிறாள். அதோடு கூட இவர்கள் ரட்சிப்பை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்றும் சொல்லுகிறாள். ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டையே ஆண்டவர் கொடுக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு சாத்தானைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? பீகார்ல முசௌடின்னு ஒரு இடத்துக்கு நான் கடந்து செல்லும்படியாக நேரிட்டது. நான் அந்த பட்னாவுக்கு போய் கொண்டிருந்தேன். கயா பட்டணத்திலிருந்து பட்னாவுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில அந்த பைபாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது. ஆகையினால பைபாஸ் ரோடை விட்டு ஊருக்குள்ளே போகும்படியாக நேரிட்டது. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட ஒரு டிரைவர் தம்பிதான் இருக்கிறார். அவர் என்னை இப்பொழுது நாட்களில் டிரைவ் பண்ண சொல்றது இல்லை. ஏன்னா நீங்கள் ஜோம் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால அவர் டிரைவ் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சொல்லுகிறார், மகனே
இந்த ஊருக்குள்ள எதுக்கு தெரியுமா உன்னை கொண்டு வந்தேன்? பைபாஸை எதுக்கு அடைச்சிட்டு நான் அவசரமா போகணும், அங்க போற ஐஜியை பார்க்கணும். அங்க ஒரு மிசோராமை சேர்ந்த ஒரு ஐஜி, நல்ல விசுவாசி, அவரை சந்திக்கணும். அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதனால வேகமா போய்கிட்டு இருந்தா பைபாஸ் வழியா போக முடியாதபடி அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரோடு நிறுத்தப்பட்டுட்டு, ஆகையினால நான் ரெகுலரான பஜாருக்குள்ள அல்லது மார்க்கெட்டுக்குள்ள போற ரோட்ல போகணும். நான் இருதயத்தின் ஆழத்துல சொல்றேன், ஆண்டவரை என்ன சோதனை, முக்கியமான ஒரு காரியத்திற்காக முக்கியமான ஒரு மனுஷனை, அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐஜி, அவரை சந்திக்கிறதுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் என்னைய திசை திருப்புற மாதிரி சாத்தாம் பண்ணானா நீர் பண்ணீரா? பக்கத்தில் சொல்லுங்க, தடை வரும்போது கேளுங்க, சாத்தாம் தடை செய்தானா ஆவியானவர் தடை செய்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா குறுக்கி கேளுங்க. நமக்கு பிரச்சனையா தானே, எல்லாத்தையும் சாத்தாம் பழி போட்டுருக்கான். அவன் சொல்றான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரத்தில் ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார் என்று இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, சில தடைய ஆவியானவர் தான் பண்ணுவாரு. ஆவியானவரையும் சாத்தா ஆவியும் புரிஞ்சிக்க. அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே யார் தடை பண்றாரு? நான் அவசரமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன், முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு பெரிய இம்பாக்ட் செமினார்னு ஒன்று நடத்துறதுக்கு அவரையும் விருந்தாளியாக அல்லது ஒரு நாள் தலைமை தாங்குவதற்கு கூப்பிடுவதற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். நாங்கள் பீகாரில் ஒவ்வொரு வருஷமும் ஐ மஸ்ட் பிளான் ஏ சர்ச் டுடே, ஒவ்வொரு நாளும் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளோடு கூட அதை சுருக்கி இம்பாக்ட் செமினார் என்று ஒன்று நடத்துகிறோம். அதில் ஒரு நாள் அவரை தலைமை தாங்கி ஆரம்பமாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பேச வாங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பேசுறதுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். கவனிங்க, அப்போ ஐஜி உங்களுக்கு தெரியும், பீகாரில் ஐஜின்னா அந்த அந்த தீக்குள்ள நிக்கிற மாதிரி தான், அங்க பெரிய பாயிலிங் வாட்டர்ல நிக்கிற மாதிரி தான், எப்பவும் எதுவும் நடக்கும். அதனால அவர்கிட்ட எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு 15 நிமிஷம் அவரை வந்து அவருடைய சாட்சியோடு கூடிய ஒரு சின்ன செய்தியை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வேகமா போயிட்டு இருக்கும்போது பைபாஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் நின்று போச்சு. அதனால உள்ள போகும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னை இப்படி திருப்பி விட்டுட்டீங்க, இந்த பஜாருக்குள்ள போனால் நான் நீந்தி வர்றதுக்கு, ஏன்னா எங்கள் ஊர் பஜார்லாம் ரொம்ப சின்னது, உங்கள் ஊர் பஜார் மாதிரி இல்லை, பிக் பஜார்னு போர்டு போட்டிருக்கோம், ஆனால் சின்ன பஜார் தான், அதுக்குள்ளே கார் போக முடியாது ஆண்டவரே, நான் ஊர்ந்து தானே போகணும், இப்போ அவருக்கு வேற நான் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு போக முடியாதுன்னு சொல்லி என் இருதயத்தில் நான் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நான் தான் தசை திருப்பி விட்டேன். எதுக்கு? அப்போ உடனே எதுக்கு தசை திருப்பு நீர் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்ல, இந்த ஊர்ல ஒரு குருசேடு போடணும். அந்த ஊருக்கு பேரு முசௌடி, என்னுடைய சகோதரர்கள் இங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. முசௌடியில குருசேடு போடணும். இப்போ நான் சரி ஆண்டவரே, நீங்க இதுக்காக தான் திருப்பினீங்கன்னா அந்த முசௌடியை பார்க்கறதுக்கு சொன்னீங்களான்னு அந்த பட்டணம், சின்ன பட்டணம், அந்த பட்டணத்துக்காக ஜோபிச்சுக்கிட்டே நான் வெளியே போயிட்டேன். அதுக்குள்ள அரை மணி நேரம் தீர்ந்து போச்சுது, ஐஜியையும் பார்க்க முடியல. என் தங்க போயிருந்த தலைவர் வீட்டில் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார் முசௌடியில் தான் குருசைடு போடணுமா, அதனால பிப்ரவரி மாதம் நம்ம முசௌடியில் குருசைடு போடுறோம், இம்பாக்ட் செமினாரை ஒட்டி அதை நாங்கள் போடுறது வழக்கம், முசௌடியில் போடுறோம். அவர் சொன்னார், அண்ணே உங்களுக்கு அந்த ஊரை பற்றி சரியா தெரியாதா, 5 சேனைகளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. ரன்வீர் சேனா, இந்த சேனா, அந்த சேனா, எல்லா சேனைகளுக்கும் அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. 5 மணிக்கு மேலே சாயங்காலத்தில் ஒருத்தனும் வெளியே வரமாட்டான். அந்த ஊரில் போய் சாயங்கால கூட்டம், நம்ம சாயங்கால கூட்டம் நடத்துகிற ஆட்கள் நீங்கள் சரியாக தெரியாமல். நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் வேற ஒன்றும் கிடையாது, அங்கே கூட்டம் போடுறோம். நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் பெர்மிஷன் வாங்க, நீங்கள் தான் இந்த கிரவுண்ட் வேலையெல்லாம் செய்யணும். அவர் உடனே ஐஜியை பார்க்க போயிருக்கிறார், அவர் பட்னாவிலே இருக்கிறவர். அதனால் பட்னாவில் அவர்கிட்ட டைம் வாங்கி போய் பார்த்துட்டு, எதுக்குப்பா உங்கள் அண்ணன் என்னை பார்க்க வரணும்னு சொன்னபோது 2 காரியம். ஒன்று, இம்பாக்ட் செமினாரில் நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் 1500 ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு முன்னால் கொஞ்சம் சாட்சியோடு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் ஊழியக்காரங்களாம் உற்சாகமாக இருப்பாங்க, அது ஒன்று. அவர் சொன்னார், அது எனக்கு ஈஸி தான், நான் பட்னாவில் தானே இருக்கிறேன், நீங்கள் இந்த காந்தி மைதானத்துக்கு பக்கத்தில் தானே போடுறீங்க, ஸ்ரீ கிருஷ்ணா மஹலில் தானே போடுறீங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னார். 2வது காரியம், எங்கள் அண்ணன் கேட்க சொன்னார், முசௌடியில் ஒரு குருசேடு போடுறோமா, பெர்மிஷன் வாங்கி தருவீங்களா? அவர் எந்திரிச்சு நின்றுட்டார். நடந்தது சொல்றேன். என்னையா, அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டார், ரொம்ப பிடிவாதமான ஆளு.
ஐஜி சொன்னது, உங்கள் அண்ணனை சொன்னாலாம் திருத்த முடியாது, ஆண்டவர் சொன்னான்னா தலையை கொடுத்தாலும் செஞ்சிருவார். அதனால் நான் ஒன்று அந்த நேரத்தில் எனக்கு டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, நான் டெல்லிக்கு போயிடுவேன். ஆனால் என் மனைவி இருப்பா, என் மனைவியை உங்களுக்கு பாதுகாப்பாக கூட அனுப்புகிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுறேன், நான் பெர்மிஷன் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் கேட்டார், உங்கள் மனைவியை எதுக்கு அனுப்புறீங்கன்னுட்டு. என் மனைவிக்கும் Z கேட்டகரி அந்த துப்பாக்கி படம் உண்டு, அதனால அவ வந்தான்னா கண்டிப்பா அந்த பிளாக் கேட்ஸ் உள்ள வருவாங்க, உங்க அண்ணன் பத்திரமா கொண்டு போயிடலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தடுத்தார்னா பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்கறது தான் தடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் தடுத்தார்னா கீழ்ப்படியை கற்றுக்கொள். அல்லேலூயா. இப்போ அங்க தடுத்து நாங்க அங்க போகுது. நல்லா கவனிங்க. அங்க கொஞ்சம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது, ஒரு சபையும் கிடையாது, அந்த ஏரியா முழுவதும் ஒன்றும் கிடையாது. பீகார்லேயே மிகவும் அதிகமாக ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லி ஜகனாபாத் மாவட்டத்தான் சொல்லுவாங்க. ஜகனாபாத்தில் இருந்து 15 கிலோமீட்டரில் முசோடின்னு இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல கூட்டம் நடத்த போகிறோன்னு நாங்கள் நோட்டீஸ் போட்டு அதே டேட்டில் நம்ம நோட்டீஸ் கலர்லையே அவர்கள் ராமாயணம் படிக்க போகிறாங்கன்னு சொல்லி அயோத்தியாவில் இருந்து பெரிய பெரிய ஆட்கள் வர்றான்னு சொல்லி அதே நோட்டீஸை ஒட்டி பயங்கர செலவு செஞ்சு சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் 50 கிலோமீட்டரில் இருக்கிற எல்லா கிராமத்துலையும் பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அங்கேருந்து அந்த நேரத்தில் ஜான்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், அண்ணே டேட்டை மாற்றி வைக்கலாமா? நான் கேட்டேன், எதுக்கு பாருன்னு. அதே கலரில் நோட்டீஸ் ஒட்டியிருக்கான், அதை நம்மளை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக அட்வர்டைஸ் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன், நம்ம டேட்டு மாற்ற போகிறதில்ல, கர்த்தர் சொன்ன இடத்துல தான் நடத்த போகிறோம். முதல்ல பெர்மிஷன் வாங்கினதுனால காந்தி மைதானம் ஒரு பெரிய மைதானத்தை எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு மிஞ்சி போனால் 400 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹைஸ்கூல் மைதானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அரசாங்கம். இப்போ முதல் நாள் கூட்டத்தில் போயினா அங்கே முன்னால் பயங்கர சாமியார்கள் எல்லாம் சிங்கின்னு எங்கள் ஊரில் வச்சுருப்பான். அதை அடிக்கிறதுக்கு கையில் வச்சுக்கிட்டு முன்னால் வரிசையில் உட்காந்துருக்குறான். பின்னால் பயங்கரமான கூட்டம். நான் இவரை கேட்டேன், என்னப்பா அண்ணன் அங்கே போக வேண்டியதெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கான். நல்லா கவனிங்க. எனக்கு கொஞ்சம் என்ன ஆண்டவர் என்ன செய்கிறான்னு தெரியல. நாங்கள் போட வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட் அவன் போட்டு ஊராக நோட்டீஸ் ஒட்டி அவன் என்ன செய்தானோ, ஜனங்கள் என்ன நினைச்சாங்களோ தெரியல, முதல் நாள்லே 20,000 பேர் வந்து உட்காந்துருக்கான். முழு மைதானமும் நிறைஞ்சு இருக்குது. எங்களுக்கு நான் மறுபடி எப்பவும் முதல்ல கொஞ்சம் கொயர் பாடுவாங்க, பாடின பிறகு நான் தான் ஒர்ஷிப் நடத்துறது. நான் அந்த பாடலை பாடினேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாடலை அடிக்கடி நான் சென்னையில் பாடினது. சுனலோ மேரே பாய்யோ மसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, दुनिया में आया मुक्ति को लाया, दुनिया में आया मुक्ति को लाया, पापी को आना बचाया, बचाने यीशु दुनिया में आया, सुन लो मेरे नल्ला कहीं तटला में, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, अंधों को आंखें गूंगों को बोली, अंधों को आंखें गूंगों को बोली, बहरों को शब्द सुनाया, सुनाने यीशु दुनिया में आया, बहरों को शब्द सुनाया, सुनाने यीशु दुनिया में आया. இந்த பாடலை பாடின உடனே முன்னால இந்த சாது கூட்டெல்லாம் பயங்கரமான டான்ஸ். அல்லேலூயா. கையில சிங்கி அடிச்சுட்டு ஒவ்வொருத்தனும் எந்திரிச்சிட்டு ஒருத்தன் சப்ளா கட்டி அடிக்கிறான், ஒருத்தன் சிங்கி அடிக்கிறான், பயங்கரமான டான்ஸ்.
நான் இடையில பாவத்தை குறித்து பேசுறேன், இயேசுவை குறித்து பேசுறேன், இவரை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்றேன். அங்க முன்னால சாத்துறான். இப்பதான் எங்களுக்கு தெரியுது இவர் விட்டா வேற வழி இல்லை, நாதி இல்லைன்னு சொல்லி அவன் கத்துறான். எங்க சகோதரர் போயிட்டு கேட்டாங்க, உங்க கூட்டம் அங்க. அவன் சொன்னான், அங்க என்ன இருக்கு, இங்க தானே சத்தியம் இருக்கு, இங்க தான் இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது யாரு? பக்கத்தில் சொல்லுங்க. சாத்தான கொஞ்சம் விடுங்க ஐயா, அட்வர்டைஸ்மெண்ட் விடுறதுக்கு கொஞ்சம் ஆடிட்டு போறான். இன்னொரு சாட்சியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு உற்சாகப்படுத்திருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் வாழும் உள்ள போயிடுச்சு. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் சாட்சி சொல்றது. சாத்தான் ஆடுறான்னா உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான்னு அர்த்தம். அல்லேலூயா. பகாஹான்னு ஒரு ஊர் இருக்குது. வால்மீகி எங்க ராமாயணம் எழுதினாரோ அந்த தாலுகாவில் பகாஹான்னு ஒரு ஊர் இருக்குது. முதல் முறையா கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க போகும்போது என்னுடைய பிள்ளைகள் இங்க இருக்காங்க, குர்சை டீம் சேர்ந்தவங்க இருக்காங்க. நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் லேட்டா போனேன், இவங்க எல்லாம் குர்சை டீம் முன்னால போய் இந்த ஸ்பீக்கர்லாம் செட் பண்றதுக்கு முன்னால போனாங்க. என் மகன் தான் ஃபோன் பண்றான், டாடி நம்ம மீட்டிங் நடத்துற கிரவுண்டில் எல்லாம் ஃப்ரெஷ் டாய்லெட்டை கொண்டு போட்டுட்டானுங்க, ஒரு ஆள் உட்கார முடியாதபடி ஆக்கியிருக்கானே. நான் சொன்னேன், நம்ம டீம் என்னத்துக்கு இருக்குது, கிளீன் பண்றது தான். கிளீன் இந்தியா அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியும்டா. ஊழியக்காரங்க எல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ரெடி ஆக்கிட்டாங்க. அடுத்த நாள் நான் பெத்தியான ஒரு ஊர்ல இருந்து காலையில் சாயங்காலம் கூட்டத்துக்கு புறப்படணும். எப்படி அம்மா நிலைமை எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் டஃப்பா இருக்குது. நல்லா கவனிங்க, இதே வார்த்தை தான். அதே மாதிரி தான் டஃப்பா நிலைமை இருக்குது. நீங்க வரணுமா டாடி? யோசித்துக்குங்க டாடி. நான் என் பிள்ளைங்களுக்கு தெரியும், ஜோம் பண்ணிட்டு வாங்க டாடி. அல்லேலூயா. நான் அது ரோடு ரொம்ப மோசமான ரோடு. பெத்தியாலேருந்து பகாகா போய் சாயங்காலத்தில் நான் போய் நான் அங்கே நிற்கிறதுக்கு போது அங்கே எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ கலாட்டா பண்ணுறதுக்குன்னு 500 பேர், கூத்து பார்க்கறதுக்கு 1500 பேர். நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணல, இவனுங்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கலாட்டா பண்ணுறதுக்கு வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே அவனுக்கு தான். நடந்தது என்ன தெரியுமா? நான் ஒரு அர்ஜுன் கர்மாலின்னு ஒரு பிரதர் பாட்டு பாடும்போதே நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கூட்டத்தில் எதா ஆண்டு நான் வரும்போதே சொன்னேன், 2 பிசாசு ஆடினா போதும் கூட்டம் ஜில்லுன்னு ஏறும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. முதல்ல அவர் பாடும்போதே ஒரு பொண்ணு அப்படியே செஞ்சா, நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு இப்போ பிசாசை ஓட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை, கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணட்டும். நான் மேடை ஏறினதுதான், அவ தலையை விரிச்சு போட்டு 6 அங்குலத்துக்கு நாக்க வெளியே நீட்டிய நான் வந்திருக்கேன் அப்படின்னு நிற்கிறான். இதை பார்க்கறதுக்கு இன்னொரு 500 பேர். அங்க ஒரு ஆண் பண்ண அவன் 20 அடி மேல குதிச்சு கீழே குதிக்கிறான், தலைகளை குதிக்கிறான். கேட்டா நான் அனுமானுங்கிறான். நான் அவங்க சொன்னதான் சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு இன்னொரு 500 பேரும். பார்க்க கூட்டம் கிரவுண்டு சும்மா ஜில்லுன்னு இருக்குது. முதல் நாள் கூட்டத்திலேயே இப்ப 2 பிசாசி நான் என்ன சொன்னேன், நான் பேசுறது வரைக்கும் சத்தம் காட்டாம உட்காருனா உட்காந்துச்சு. நான் விரட்டி இருந்தா இந்த ஆளுங்க ஓடி போயிடுவானுங்க, அதனால விரட்டாம உட்கார வச்சிருந்தேன். அது அப்படியே கையை கூப்பிட்டு பிரசங்கம் போக போக அதுக்குள்ள இருந்த பிசாசு 2 பேருக்குள்ள இருந்த பிசாசு போய் இன்றைக்கு அவர்கள் அந்த சர்ச்சில் விசுவாசிகள். பக்கத்தில் சொல்லேன், சாத்தானை பார்த்து ரொம்ப பயப்படுறாதீங்க. பல்லு போன நாய் கொஞ்சம் கொலைக்கத்தான் செய்யும், அது கொலைச்சி ஊரையே எழுப்பி விட்டுரும். அதுக்கு தான் அதை கொலைக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்தில் போயிருக்காங்க ஐயா. பிலிப்பு பட்டணத்தில் யாரையுமே தெரியாது. அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண போனாங்க. அங்கே ஒரு லிதியாள்னு ஒருத்தி அவ ரசிக்கப்பட்டா. இப்போ ஊர் முழுதுக்கும் தெரியணும்னா என்ன நடக்கணும்? ஊர் முழுதுக்கும் யார் வந்திருக்கிறான்னு தெரியணும். யார் அட்வர்டைஸ் பண்ணுவா சொல்லுங்க. அதனால பிசாசை கண்டு பயப்படாங்க. அவன் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட். அவன் தான் முன்னால போறவன். வருகிறார் வருகிறார் வருகிறார்னு அன்னைக்கு யோவான் ஸ்நானன் சொன்னா இயேசுவுக்கு, உனக்கு எனக்கு ஆண்டவர் லூசிஃபருடைய தூதர்களை வச்சிருக்காரு. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறான், எல்லா ஊர்லயும் இருக்கிறான், மெம்பர்ஷிப் போட்டு இருக்கிறான்.
மறுபடியும் பக்கத்தில் கையை குடிச்சு முகத்துல கண்ணு குத்துற மாதிரி பாரு. அவனை கண்டா பயப்படுறீங்க, அவனை கண்டா பயப்படுறீங்க. ஏன்னா அவனுக்கு வியாபாரம் போகுது, அதான் பிரச்சனை. வாசிக்கலாம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு. இதான் பிரச்சனை. அவன் எதுக்கு உங்களையும் உங்க சுவிசேஷத்தையும் எதுக்குறான்? வெள்ளக்காரன் இல்ல, வெள்ளக்காரன் அவனுக்கு தெரியும் உண்மை தேவன் இவர்களிடத்துல உண்டு, எங்களுக்கு வரும்படி போயிருமே, அதான் பிரச்சனை. we will lose our business என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போய் அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க, இது உங்களை பற்றி சொல்லப்படலையா? அன்னைக்கு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை குறித்து சொல்லப்படலையா? நாங்கள் இங்கே உள்ளவர்கள், எங்களுக்கு இவர்கள் வேண்டாம், இவர்கள் தகாதவர்களை அவன் போதிக்கவே இல்லையா, பிசாசு வரட்டின, அவ்வளவுதான். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, உங்களை குறித்து பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க, அப்படிதான் பாடுறோம். போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் நான் நல்லதை செய்ததுனால, ஒரு அடிமை பெண்ணை விடுதலை ஆக்கினதுனால, அடிமை பெண்ணை வைத்து வியாபாரம் பண்ணி அவளை அபியூஸ் பண்ண, ஒரு லேடியை அபியூஸ் பண்ணி அவளை சரியா உபயோகப்படுத்தாத ஒரு சமுதாயத்தில் அவளை விடுதலை ஆக்கினதுக்காக எனக்கு நிந்தை, போராட்டம் வரலாம், என்னை குறித்து தவறாக சொல்லப்படலாம், இவர்கள் வேறு காரியத்தை போதிக்கிறார்கள், நாம் ரோமர்கள், நமக்கு வேறு காரியத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்லி கரகர என்று இழுத்து அவர்களை காவல் அதிகாரியிடத்திலே விட்டு விட்டார்கள். போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க பலனளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க பலனளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இன்னைக்கு மொசவடியில போய் பார்த்தீங்கன்னா 7 சபை இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? ஒரு சபை இல்லாத இடத்துல 7 சபைகளுக்கு. அது மட்டும் இல்ல, பகாஹால இப்ப எல்லாரும் காட்டிலும் பெரிய ஒரு சபையை ஜெம்ஸ் கட்டுவதற்கு கர்த்தர் உத்தேசித்திருக்கிறார். அதுல சென்னையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் உங்க புஸ்தகத்தின் கடைசி பக்கத்தில் பகாஹான்னு போட்டு, அங்க ஊரில் தான். முன்னால ஒண்ணுமே கிடையாது, அடி வாங்கும். அது அடி வாங்குறதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகிமையை கொண்டு வரும் என்று அறிந்திருக்கிறோம். அதனால் அடி வாங்குறத பற்றிலாம் ஒன்றும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரத்துக்கு 2 நேரம் எங்கள் ஆள் போயிட்டு வர்றாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. மசவுடியில் 7 சபைகள் உண்டா இருக்கிற இடத்துக்கு என்னுடைய ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு நான் ஒரு தடவை போயிருக்கும்போது, அந்த வீட்டுக்காரர் என்னை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாருண்ணே, இந்த வீட்டுக்காரர் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அவர் வந்து உங்களை எப்படியாவது பார்க்கணுமா, உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமான்னு சொல்கிறாரு. என்னையும் அவர் எங்கே பார்த்தாரோ தெரியாது. நான் போனேன், அந்த வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் என்ன காட்டிலும் 10 வயது அதிகமாக இருந்தவர். என் காலில் விழுந்து என் காலை மறுபடி முத்தம் கொடுக்குறாரு. நான் சொன்னேன், தாத்தா என்ன ஒருபடியா பார்க்குறீங்க? தாத்தாவை தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. நான் எனக்கு 27 இல்லை, அதனால நான் சொன்னேன், தாத்தா காலை முத்தம் குடிக்கிறீங்களே, என்னய்யா என்ன நடந்துயா சொல்லிட்டு எனக்கு முத்தம் கொடு, முகத்திலே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார்,
5 மணிக்கு மேலே எங்கள் ஊரில் நடமாடவே முடியாமல் இருந்து நீங்கள் வந்து 3 நாள் தான் ஏன் கூட்டம் போட்டீங்க, உப்பிடாதி பிசாசும் போயிடுச்சுது. இப்போ 12 மணிக்கு வந்தாலும் சாதாரணமாக நடக்கலாம் ஐயா, எல்லா சேனையும் ஒளிஞ்சிச்சு, தெருக்களும் சமாதானம் ஆயிடுச்சு. இதை கொண்டு வந்த இந்த சுவிசேஷங்களுடைய பாதங்கள் அழகாக இருக்குன்னு தான் முத்துறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு அவர் எங்க ஊழியக்காரர் சொல்லி கொடுத்துறாரு. அதனால அவர் என்னை பார்க்கணும்னு சொல்லதை காட்டும் என் பாதங்களை முத்தம் விடுறதுக்காக காத்திருந்தார். பரங்களை பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு நல்லா அசைச்சு சொல்லுங்க ஐயா, நீ போனாதான் ஐயா, பிரிங் த லைட் சொல்லுங்க, பிரிங் த லைட். நீ தான் தீபங்களை கொண்டு வரணும், நீ தான் தீபங்களை கொண்டு வரணும், நீ தான் தீபங்களை கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சுன்னா இருள் தன்னால ஓடிரும் ஐயா. பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நாங்கள், ஏதோ கதை சொல்ல வரல, வந்து பாருங்கள். அதனால தான் பீகாருக்கு வாங்க 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 நாங்கள் கதை சொல்லலை, வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் லல்லுட்ட சொல்லி ஒரு டைரக்ட் ட்ரெயின் வேற போட்டோம். லல்லு ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது சென்னையிலேருந்து டைரக்டாக, சென்னையிலேருந்து உட்கார்ந்தீங்கன்னா நேராக எங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டிருக்கோம். அதில் கயா சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் அவரை தூக்கி தூர போட்டாங்க. அவர் இருந்தாருன்னா டெய்லி விட்டுருப்பார். அந்த ட்ரெயினில் ஏறி வாங்க நான் காட்டி கொடுக்குறோம், என்ன கத்தர் செய்ய முடியும்னு காட்டி கொடுக்குறோம் ஐயா. சும்மா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறதுக்கு வரல, கத்தர் பெரியவர். அல்லேலூயா. அதனால தான் பார்த்தான், இண்டியோக்காரன் பார்த்தான் நானும் பண்ணுறேன்ட்டு டைரெக்டாக பட்னாவுக்கு ஃப்ளைட் போட்டார். 2.5 மணி நேரத்தில் பீகாருக்கு வந்துடலாம். பக்கத்தில் சொல்லுங்க, 2.5 மணி நேரம் தான் ஆகுதா? நம்ம கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு 14 மணி நேரம் ஆகுதே. பீகாருக்கு போகிறது 2.5 மணி நேரம் தானா? இண்டிகோவில் சீப் டிக்கெட் வாங்கி தரேன், 900 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி தரேன், வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ அவர்களை இழுத்து அப்பொழுது என்ன செஞ்சாருங்களா? 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும். நல்லா கவனிங்க. அதிகாரி இதை பார்க்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை, என்னடா செஞ்சீங்கன்னு கேட்கவும் இல்லை. அதுதான் அதிகாரிகள். மேல் அதிகாரியானாலும் சரி, அதிகாரிகள் ஒன்னும் கேட்காம சட்டை கிழிக்க சொல்றான். யோ, யாரை காட்டியா சட்டையை கிழிக்கிற? சட்டையை கிழிக்கவும் அடிக்கவும் கட்டளையிட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் எழுதி இருக்குது பைபிள்ல. ஊராம் பேச்செல்லாம் கேட்பான், நன்மை செய்வரன்னு விட்டுருவான். ஊராம் பேச்செல்லாம் கேட்பான். அங்கிருந்து போன் கால் வருது பிரதர், இங்க இருந்து போன் கால் வருது பிரதர், நாங்க என்ன செய்யறோம்? துதிங்கிற பட்டணத்துல உத்தரப்பிரதேசத்துல 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக காடுகளில் போய் வசிக்கிறதுக்கு சில மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாங்க. 200 years பேக். இன்றைக்கும் அது ஒரு பெரிய பட்டணம் அல்ல, ஒரு சாதாரண ஊரு. துதி என்று சொல்லப்படுகிற சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊரு. 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிஷினரிங்க வந்து, ஒரு மிஷினரி அங்கே செத்தே போனார். என்னத்துக்கு செத்தா தெரியுமா? சூடு தாங்க முடியல. என்னத்துக்கு செத்தா தெரியுமா? காலரா வந்தது. அவரும் அவருடைய மகனும் அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அங்க உள்ள ஜனத்துக்கு மெடிக்கல் சேவை செய்யவும், அந்த நாட்களில் பரவி இருந்த பலவிதமான மலேரியாவில் இருந்தவர்களை விடுதலைக்கும் அவர்கள் சேவை செய்தாங்க. வந்த இடத்துல 40 வயசை தாண்டல செத்து போயிட்டாங்க. தியாக புருஷர்கள். அந்த இளைஞ பூமியில பல காரியங்கள் நடந்தது, அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. அந்த பூமியில கடந்த டிசம்பர் மாதத்துல 3 நாட்கள் உபவாசித்து தேசத்துக்காக அழுகிறதுக்காக கொஞ்சம் பேரை கூட்டி சேர்த்தோம். 1400 பேர் தேசத்துக்காக அழுகிறதுக்காக வந்திருந்தாங்க. 3 நாள் உபவாசம். நான் 3ஆம் நாள் தான் போக முடியும்னு சொல்லிட்டு 3ஆம் நாள்ல நான் என்னுடைய இடத்திலிருந்து, நான் இருக்கிற இடத்திலிருந்து 250 கிலோமீட்டர் நான் போறதுக்கு நான் வண்டியில வரும்போது, 3ஆம் நாள் என்னுடைய சகோதரன் எமர்சன் இருக்கிறார், அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கு. அவர் சொன்னார், அண்ணா நீங்க வர வேண்டாம், நான் போலீஸ் வந்து வலுக்கட்டாயமா நம்முடைய கூட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஏனென்றால் பஜரங் தள் காரங்க வந்து இவங்க எல்லாத்தையும் மயம் மாத்துறாங்க, மதம் மாத்துறாங்கன்னு கத்துனாங்க. அவங்களுக்கு மேல லக்னோல இருந்து போன் வந்துதான். அதனால போலீஸ் அதிகாரிகள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம கூட்டத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. நீங்க தயவு செய்து வர வேண்டாம், நான் பாதி வழியில இருக்கிறேன். கூட்டத்தை நிறுத்தின பிறகு நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் வேற ஒன்றும் செய்யல. சரி தம்பி, உங்களை பார்த்துங்க. அதுல ஜெபத்தை இன்றைக்கு நடத்தினார்களே, இதே போலவே நடத்துற 7 பேரை கைது செய்து உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. பயங்கரமான குளிர் நேரம்,
ராத்திரி ஒரு போர்வு கூட சரியா கிடையாது. அந்த குளிர்ல என்னுடைய உடன் ஊழியர்கள் நடுக்கத்தோடு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருந்தாங்க. எங்களுடைய மத்திய சில தலைவர்கள் போன் பண்ணி கேட்டாங்க, ஏன் எங்க ஆளுங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க? அவங்க என்ன கலாட்டா பண்ணாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஜெபம் நடந்து கொண்டு இருந்தது. 2 நாள் ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பார்த்து பாருங்க அப்படின்னு போட்டா, ஐயா நாங்க என்னையா செய்யறது, நாங்க என்ன செய்யறது? நீங்க நல்லதுதான் செய்றீங்க. நீங்க தேசத்துக்காக கண்ணீர் விடுற மாதிரி வேற ஒரு கூட்டம் கண்ணீர் விடுறதில்லை. அவர்கள் தேசத்தை அழிக்க வந்தவர்கள், நீங்க உருவாக்க வந்தவர்கள். ஆனா மேல இருந்து பிரஷர். நல்ல கவனிங்க ஐயா, அன்றைக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கும் அதுதான் நடக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆதி திருச்சபைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம். நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் தாத்தா பாட்டிகளுக்கு தான் நடந்துச்சு, எங்களுக்கும் அதான் நடக்கும். ஏனென்றால் சத்தியத்தை சொல்லி நாங்கள் இந்த தேசத்தை வாழ வைப்பதற்கு எழுப்பப்பட்ட தேவ சேனையாக்கும். தேவனை எங்களை திசை திருப்பி போ மக்கோதனியாவுக்கு என்று அனுப்பினாரே, அவருடைய சத்தம் கேட்டு புறப்பட்டவர்கள், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். எங்களுக்கு சப்போர்ட் கிடையாதுதான், எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதான். தேவன் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு வந்தோம். அடிச்சாங்க, சட்டையை கிழிச்சாங்க, காவலறையில மாட்டி வச்சுட்டாங்க. பக்கத்தில் உங்க கேட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுன்னா என்ன செய்வீங்க? கேளுங்க கேட்டு வச்சுங்க, என்ன செய்வீங்க? 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி பாடினாங்க? துதித்து பாடுறது மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்க. ஒருத்தனையும் தூங்க விடல, பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க விடாதபடி பாடு. இருந்த ஒருத்தனையும் தூங்க விடல. அப்போ எனக்கு ஒண்ணு தெரியுது, ஒண்ணு பாட்டு கழுத காத்துற மாதிரி இருந்துன்னா அவன்களை எந்திரிச்சு வந்து கொன்னாது போட்டுரு. ஏன்னா கொலகாரெல்லாம் உள்ள இருக்கான், கொண்டு போட்டிருப்பாங்க. அப்ப இவங்க பாடு, கையில செயின் தான், அங்க ஆர்கன் இல்ல, செயினை அசைத்து அசைத்து நன்றாக பாடுகிறார்கள். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இதுக்கு பாரு நீங்க பாருங்க. அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பேலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவர். எல்லாரும் பாடலாம், பின்னால இருக்கிறவர்களும். தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர், நல்லவரே. நல்லா கவனிங்க. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். 2 காரியத்தை காட்டி கொடுக்கிறேன். அங்க சுத்தி இருக்கிற அனைவரும் கேட்டார்கள். சிறைச்சால அதிகாரி மாத்திரம் அடிச்ச அடியில கைவலியெல்லாம் வந்து இவங்க பாடுறது தாலாட்டு மாதிரி இருந்தனா நல்ல தூக்கத்துல போயிட்டான். அல்லேலூயா. மற்றவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தான். சிறைச்சால அதிகாரி பயங்கர தூக்கம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பாட்டு பாடினீங்கன்னா சிலருக்கு தூக்கம் வரும், சிலருக்கு உற்சாகம் வரும். அல்லேலூயா. அதை குறித்து நான் பேச வரல. ஆனா நல்ல கவனிங்க, இந்த நேரத்தில் சிறைச்சாலைக்காரனுக்கு ரட்சிக்கப்படணும்னு சொன்னது யாரையா? சிறைச்சாலை. ஏன்னா இவனுங்க பிடிச்சு கொண்டு வந்தானுங்க, அடிச்சானுங்க, கிழிச்சானுங்க. அது அவனுடைய டியூட்டி. மேல இருந்து பிரஷர், மேல இருந்து டெலிபோன் கால்ஸ்,
அதனால அடிச்சான், கிழிச்சான், உடைச்சான், எல்லாத்தையும் மாட்டி வச்சுட்டான். இப்போ அவன் நடுநடுங்கி, சகோதரமாரே என்ன சொல்றான் பாருங்க, அது வார்த்தை வாசிக்கலாம். 16வது அதிகாரம் சகோதரன் சொல்ல 30வது ஆண்டவன்மாரே, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவனுக்கு ரட்சிப்புக்கு என்ன சம்பந்தம்? இவனுக்கு ரட்சிக்கப்படணும்னு சொன்னது யாரு? இவங்க பாட்டு சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இவங்க பாடுனாங்க, சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே, நம் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே, நம் தேவைகள் யாவையும் சந்திப்பார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா கவனிங்க, சர்வ வல்லவர்னு பாடியிருக்கான். இவன் தூங்கிட்டான், பாட்டு ரொம்ப சுகமா இருந்தனால தூங்கிட்டான். எங்கிரிச்சு பார்த்தா சர்வ வல்லவர் வந்து ஒரு சின்ன அசைவு அடிச்சா, எல்லா கதவும் திறந்து கிடக்கு, எல்லா சோரம் போயிடுச்சு, அடே எல்லாரும் ஓடி போயிட்டான் போல. அப்படி என்று தன்னை தற்கொலை செய்து கொள்வதற்கு போகும்போது பவுல் எழுப்பி நின்று, எப்பா நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம், எல்லாம் மனம் திரும்பி இங்க இருக்கிறாங்கப்பா, நீ உனக்கு கேடு உண்டாக்கி சொல்லிக்கூட வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கையே இல்லாத இடத்துல நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நீ கேடுது உண்டாக்கி, உடனே அவன் செஞ்சது இப்ப எனக்கு தெரியல. ஐ நீட் ப்ரூஃப். சம் வாய்ஸ் இஸ் கமிங், எவ்ரிதிங் இஸ் டார்க், எல்லாம் இருட்டா இருக்கு, கத்தர் கிரியை செய்தான்னு அவன் கத்துறான், நாங்கெல்லாம் இங்க இருக்கதான் சொல்றான், சத்தம் கேக்குது, பிசாசு சத்தமும் கேட்கும். அதனாலதான் அவன் சொன்னா, தீபங்களை எடுத்துக்கொண்டு வாங்க. Come on, bring the light. I want to know whether this God alive. இந்த தேவன் ஜீவிக்கிறாரான்னு பார்க்கிறதுக்கு எனக்கு லைட்டை கொண்டு வாங்கப்பா, லைட்டை கொண்டு வாங்க. பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் உங்க பக்கத்தில் இருக்க அதிகாரிகள், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அதிகாரிகள் இப்படியும் ஆண்டவர் செய்ய முடியுமோ என்று பார்ப்பதற்கு ஒன்னியதான் லைட்டு கொண்டு வர சொல்றாரு. ஆமா, நீ மட்டும் இங்க வந்துட்டு இங்க அல்லேலூயா சாட்சி சொல்றதுக்கு பாஸ்டர் இடம் கொடுக்கணும் அப்படின்னு அங்க போய் சொல்லு, அங்க போய் சொல்லு. சாட்சி நேரம் இங்கே இல்ல, சாட்சி நேரம் பக்கத்து வீட்லையும் அடுத்த வீட்லையும் அடுத்த வீட்லையும் அடுத்த வீட்லையும். கேட்கறானோ இல்லையோ சொல்லு. அவன் ஒரு நாள் வந்து அலறிட்டு வந்து கேட்பான், ஆண்டவன் மாறே நானும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது இந்த பூமியில நடக்க போகுதுன்னு, இந்தியா சென்னையில் நடக்க போகுது, இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? இது சென்னை அல்லேலூயா, பஞ்சாப் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். This is what is going to happen. அடிக்கப்படுகிற நேரத்தில், கட்டப்படுற நேரத்தில், சட்டை கிழிக்கப்படுற நேரத்தில் நீ சொல்லு, தேசங்கள் அசைகிறது, தேசங்களை அசைகிறது. அசைவை காண்பிப்பதற்கு ஆண்டவர் என்னை தீபங்களை கொண்டு வர சொல்லுகிறார். தீபங்களை கொண்டு வாருங்கள். I want to see the faces. I want to see them. I want to worship them. I want to bow before them. ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ராத்திரியோடையே ஞானஸ்நானம் எடுத்துட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, வர்ற நாட்கள் இப்படிதான் நடக்க போகுது. இது வரைக்கும் உன் பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை அடிச்சவன், உன் சட்டையை கிழிச்சவன் ராத்திரியோட ராத்திரியா ரட்சிக்கப்பட்டு உன் கையால ஞானஸ்நானம் எடுக்க போறான். ராத்திரி எந்த பாஸ்டர் போய் எழுப்பிக்கிட்டு இருக்கிறது? நீனே கொடுத்துரு. இதுக்கெல்லாம் ஆர்டைன்டு பாஸ்டர்லாம் தேவையில்லை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டையா, பக்கத்தில் ஒன்று கையை பிடிச்சி நல்லா குளிக்க சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறவன் தான் முக்கியம், கொடுக்கிறவன் முக்கியம் அல்ல. அவர் கையால தான் நான் எடுப்பேன். இவர் இது என்ன இங்க இருந்து? அவர் சொல்றாரு, பிதாக்குமார நாமத்திலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், தசம்பாகம் எனக்கு தான் கொடுக்கணும், நீ வெளிநாட்டுக்கு போனாலும் கொடுக்கணும், அங்கிருந்து அனுப்பணும், நீ ஏன் ஆடு?
அதனால ஆண்டவர் பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு தூக்கிக்கிட்டே போயிட்டாரு. இவன் அடுத்த வரி கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அடோக்க தூக்கிட்டே போயிட்டாரு. யாரும் சொல்றாங்க எங்க பாஸ்டர் தூக்கிட்டே போக மாட்டேங்கிறாரு. ஊழியக்காரன் ஆவியானவரால் நடத்தப்பட்டா ஆவியானவர் தூக்கிட்டு போவாரு. பணத்தினால் நடத்தப்பட்டால் பணம் தூக்கி கொண்டு போகும். பக்கத்துல சொல்லுங்க, பணத்தினால் நடத்தப்பட்டால் பணம் தூக்கி கொண்டு போகும். ஆவியில நடத்தப்பட்டால் ஆவியானவர் தூக்கிட்டு போவாரு. அது உனக்கு சொல்லுங்க, உனக்கும் பொருந்தும். Listen, I believe strongly God is going to raise people. Amen. Those who Yes. baptize in the night. Yes, yes, Not because yes, of the Lord. fear, Yes, but Lord. because of the urgency. Yes, yes. பயத்தினால அல்ல, அவசரத்தினால. ரட்சிக்கப்படுறேன் இப்பமே. Amen. Amen. Yes. ஹல்லேலூயா. இதை நம்புறவங்க மாத்திரம் மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சம்பூர்ணமா நம்புறேன். அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கிரியை காண்கிறது வரைக்கும் நான் உனக்கு முன்னால் நிற்பேன், நமக்கு முன்னால் அழுவேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி. ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தே ஆகும். கர்த்தர் உங்களையும் உபயோகப்படுத்த போறார். பக்கத்தில் சொல்லுங்க, தீபங்களை கொண்டு வாங்க. இப்படிப்பட்டவர்கள் தீபம் இருந்தாதான் ராத்திரி சத்தியத்துக்கு கீழ்ப்படிவான். அதுக்கு தான் தீபங்களை. இருட்டில் சரி இப்போ எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களா, நாளைக்கு காலைல வந்து பார்த்துக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலை. Now, because they wanted to prove that they are preaching the truth. For that, they need light. கர்த்தர் உங்களை தான் நம்பியிருக்காரு. Will He bring the light? Will He bring the light where there is darkness? Yes. Where there is persecution? எங்கே போராட்டம் உண்டோ, எங்கே உபத்திரம் உண்டோ, அங்கே இந்த ஒளியை எடுத்து செல்கிற ஒரு பாத்திரமாக நீ இருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு கூட பேசுகிறேன். அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அப்படிப்பட்ட பாத்திரமாக மாத்திரம் ஆண்டவரே, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவா இல்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போறேன். காஞ்சிராம்னு சொல்லி நான் இருக்கிற இடத்துல இருந்து 23 கிலோமீட்டர்ல இருந்த ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்திருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் 17வது வயதுல ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகள் வேணும்னு சொல்லி 17வது வயதுல வீட்டை விட்டு வெளியேறிட்டான். நல்லா கவனிங்க, வீட்டை விட்டு வெளியேறி சாதுக்கள் சன்னியாசியோடு கூட வாழ ஆரம்பிச்சான். அவனுக்கு காவி வஸ்திரம் போட்டு விட்டாங்க, பெரிய தாடி வச்சான், பெரிய முடி வச்சான், கையில கமண்டலத்தை எடுத்துக்கிட்டான். அவன் காலில் செருப்பு இல்லாம காவி உடை அணிஞ்ச ஒரு சாதுவாக பெரிய தலைமுடிய சுத்தி முடிஞ்சு அவன் ஒரு பக்க சாதுவாக அவன் புறப்பட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பலவிதமான எங்கெல்லாம் சங்கராச்சாரியார் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் சங்கராச்சாரியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி இப்படி அவன் ஊரா
தன்னுடைய மதத்தை பிரசங்கம் பண்ணி அவங்ககிட்ட பிச்சை எடுத்து பிழைச்சு வந்தான். ஆனா இருதயத்துல நிம்மதியே இல்லை. ஒரு காலி இடம், பயங்கரமான போராட்டம், 17 வருஷமா நடந்து 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 இறுதியாக திடீர்னுட்டு நம்ம வீட்டில் நம்மளை தேடுவாங்களேன்னு எண்ணம் வந்ததுனால ஊருக்கு வந்திருக்கான். அவன் இப்போ நல்ல வாலிபனாக, ஹைஸ்கூல முடிச்ச ஒரு வாலிபனாக வீட்டை விட்டு போனவன் இப்போ ஒரு சாதுவாக சன்னியாசியாக வந்திருக்கிறத பார்த்த உடனே அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய ஆட்டம். ஒருத்தர் வந்து கேட்டார் அவங்க ஊர்ல, ஏன்பா இப்படி ஆயிட்ட? சத்தியத்தை தேடுகிறேன். கிடைச்சிட்டாப்பா? இல்ல. ஊர் ஊரா என்னடா சொல்ற, என்ன சொல்ற? அப்போ அந்த கேட்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள டால்மியா நகர்னு ஒரு இடத்துல ஜெம்ஸ்னு ஒருத்தருங்க வந்து கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு என்ன தலைப்பு தெரியுமா நாங்க வச்சிருந்தோம்? கிளீன் இந்தியா. என்ன ஒருபடியா பாக்குறீங்க? கிளீன் இந்தியா என்ன மோடிக்கு சொந்தமா? கிளீன் இந்தியா என் ஆண்டவருக்கு சொந்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். டைப் போட்டோம் கிளீன் இந்தியான்னு. அது என்னை அடிச்சதுனால எம்எல்ஏ ஆன ஜோசி என்கிற அந்த ஆளுக்கு அதிக வாக்கு கிடைச்சிருந்த இடம் அதுதான். அந்த ஏரியால தான் அவனுக்கு அதிக வாக்கு கிடைச்சிருந்தது. அந்த இடத்துல கூட்டம் போடணும்னா கொஞ்சம் யோசனையோடு போடணும், கொஞ்சம் நல்ல. ஏன்னா கோலியாத் கையில தான் பட்டயம் இருக்கு, என் கையில வெறும் கல்லு தான் இருக்கு. அந்த பட்டயத்தை வச்சு தான் அவனை வெட்டணும்னு சொல்லி கிளீன் இந்தியான்னு போட்டு முதல் நாள் எங்க ஹைஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய் பக்கத்தில் இருக்கிற தெருவெல்லாம் கூட்டி சரி பண்ணிட்டு போர்டு வச்சாங்க, கிளீன் இந்தியா கூட்டம் நடக்குது வாங்க. அடுத்த நாள் ஐடிஐல படிக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கமா சுத்தம் பண்ணாங்க, கிளீன் இந்தியா கூட்டம் நடக்குவாங்க. 3ஆம் நாள் மற்ற டேகேர் சென்டர் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிளீன் இந்தியா. அதனால கிளீன் ஆனதுனால, பட்டணம் கிளீன் ஆனதுனால எல்லாரும் கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த இருதய சுத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சத்தணும் தைரியமா பிரசங்கம் பண்ணணும். இதுல அந்த ஆள் இருந்திருக்காரு. அவர் சொல்ற, அவங்க சத்தியம் இருக்குதுன்னு சொன்னாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆள் நேர அந்த இடத்துல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே வந்துட்டான். வந்தவனை இங்கே இருக்கிற பிரதர் சுரேஷ் தான் கூட்டிகிட்டு வந்தார் என்கிட்ட. அவன் வரும்போதே நான் சொன்னேன், சாதுவுக்கு நீங்களே சுவிசேஷம் சொல்ல வேண்டியதானே? இல்லைண்ணே நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் நல்லா நறுக்குன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சார். நான் நறுக்குன்னு அவனுக்கு சுவிசேஷம் சொன்னோன்னே முழங்கால் போட்டான், அழுதான், பாவ மன்னிப்பு ஜெபத்தை செஞ்சான். நான் சொன்னேன், இதெல்லாம் கலெக்டனா தான் நான் ஒன்றை சேர்த்துக்கிட முடியும்னு சொன்னேன். 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சுரேஷ் என்கிட்ட கூப்பிட்டு வருவார். நான் சொன்னேன், அந்த சாது என்னாச்சுன்னு. அவர் தான் இவர், பேண்ட் ஷர்ட் போட்டு ஜில்லுன்னு நிற்கிறார் மாப்பிள்ள மாதிரி. ஜேம்ஸ் லிங்க்னுட்டு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா அவன் படமும் இருக்குது, இப்போ இருக்கிற படமும் இருக்குது. 6 மாதம் சீசன் ஆக்கி இப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற ஆளாமேட்டான். பக்கத்தில் சொல்லுங்க. சத்தியத்தை பிரசங்கிச்சா சாது சன்னியாசியும் வந்து தான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம ஊரில் இருக்க இந்த எல்லா சாதுக்களும் சன்னியாசிகளும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று திரும்புவார்கள் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. வாங்க பீகாரில் நாங்கள் எங்கள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒருத்தர் வருவார். நான் அவரை கேட்டேன், முடிய வெட்டுமையான்னு. இதை வெட்டுனா நான் சாதுவாக இருந்தேன்னு ஒருத்தர் நம்ப மாட்டேன், அதனால வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 7 அடி வச்சிருக்காரு. பெண்களே உங்களுக்கு பொறாமையாக இருக்கும். அவர் சுற்றி அடிச்சு தான் வருவார். ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து நல்ல விசுவாசி. அவர் சொல்லுவார், நான் இது வச்சிருந்தா தான் எல்லாம் நம்புவான், நான் சாதுவாக இருந்தவன், ஏசு என்னை ரட்சித்தா. வந்து பாருங்க, பழைய நிறைய சாதுக்கள் சாமியார்கள்லாம் இன்றைக்கு இயேசுவை பக்கமாக திரும்ப வந்திருக்கிறதுக்கு காரணம் போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் வந்தும் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் பலத்தில் நின்னா இது நடக்கும் நடக்கும் நடக்கும். 2ஆவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கிறது. சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான்.
அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும் அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். நன்றாய் கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவன் எங்கே என்று ராஜா கேட்டது ராஜாவை பார்த்து அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். ஐயா, இந்த மேவி போசத்தை பற்றி தெரியாதவர்களுக்காக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த மேவிபோசேத் யோனத்தானுடைய மகன். சவுல் இஸ்ரவேல் ராஜா, முதல் ராஜா, அவனுடைய மகன் யோனத்தான், அவனுடைய மகன், அதாவது சவுலுடைய பேரன் இந்த மேவிபோசேத். இவன் எப்படி முடமாய் போனான் என்று அங்கே 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம், அப்பொழுது தெரியும். நன்றாய் கவனியுங்கள். 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். நல்ல கவனிங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உதவி செய்ய போன ஒரு தாதியின் நிமித்தம் 2 கால்களும் முடமான ஒரு யோனத்தானுடைய குமாரனும் சவுலுடைய பேரனாயிருக்கிற மேவிபோசேத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் கொஞ்சம் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். யோனத்தானும் சவுலும் ஒரே நாளிலே போரிலே கொல்லப்பட்டார்கள். இஸ்ரவேலின் முதல் ராஜாவும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானும் பராக்கிரமசாலிகள். அவர்களை குறித்து தாவீது பாடுகிறான், பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட இந்த நர்ஸ் என்று தமிழில் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நர்ஸ் அவள் யோசித்தாள், அந்த பெலிஸ்தியர்கள் வந்து என்னுடைய தேசத்தை மாத்திரமல்ல ராஜாவுக்கு வம்சவழியாகிற மேவிபோசேத்தை கொன்று போடுவார்கள். இவன் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன், இவன் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியம் உண்டு, இவனை காப்பாற்றுவது எனக்கு பொறுப்பு என்று சொல்லி அவனை எடுத்துக்கொண்டு ஓடுகிற அவசரத்தில் கீழே விழுந்தாள். பிள்ளையின் மேல் விழுந்தாள். 2 கால்களை முடமாக்கி விட்டாள். லிசன். Why? போன வாரத்தில் சென்னையில் இருந்து ஒரு தங்கச்சி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். நான் அதை பார்த்து நான் என்னுடைய அறையை விட்டு வெளியே போய் 1/2 மணி நேரம் அழுதேன். நீங்கள் கேட்கலாம் என்ன என்று. அதில் எழுதியிருக்கிறாள், அங்கிள், நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் கொண்டிருக்கிறவள், நான் திருமணமாகாதவள். எங்கள் சபையிலே ஒரு சகோதரர், அவருடைய மனைவி, 2 பேரையும் எனக்கு நன்றாக தெரியும். சில மாதங்களாக அவருடைய மனைவி அவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள். 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை நின்று போய்விட்டது. 2 பேருக்குள்ளேயும் உறவு அறுந்து போய்விட்டது. ஒரே வீட்டில் இருந்தார்கள், ஒரே சமையலை சாப்பிட்டார்கள், ஆனால் பேச மாட்டார்கள். கவனியுங்கள். இது சென்னை பட்டணத்தில் மாத்திரமல்ல, ஊழியர்கள் வட்டத்தில் அதிகம், தலைவர்கள் மத்தியில் அதிகம். எனக்கு தெரியும், இந்த ஊரில் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்த வருகிறவருடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு தெரியும். அவர்கள் தன்னுடைய மனைவியோடு பேச மாட்டார்கள் அநேக வருடங்களாக. ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள், வேற வேற அறையில படுப்பார்கள். மனைவியை தொடவிட மாட்டார். அவர்கள் எல்லாம் இப்படி பெரிய கூட்டங்களை பணத்தை வைத்துக் கொண்டு விளையாடுகிறதை நான் அறிவேன். ஆனால் இந்த பிள்ளை எழுந்தது எனக்கு பிரதாபமாக இருந்தது. இந்த குடும்பத்தோடு நான் சபையின் நிமித்தம் அவர்களுக்கு தெரிஞ்சவளானேன். சபைதான் எங்களை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தது. ஆனால் இவர்களுக்குள்ள உறவு சரியில்லாமல் இருந்ததுனால அந்த பெண் இவளை அதிகமாக வெறுத்தாள். அந்த மனிதனுக்கு
அவர் விசுவாசி என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் செய்வதற்கு அப்பொழுது நான் அவரோடு கூட போனில் பேசினேன். பின்பு காஃபி பார்ல சந்தித்தோம். பின்பு சில இடங்களுக்கு அவரை ஆறுதல் படுத்தி மனைவியினுடைய துக்கம், மனைவியினுடைய கேவலமான வார்த்தைகள் அவரை பாதித்து விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு ஓடிவிடக்கூடாது என்கிற ஆதங்கத்தின் பேரிலே அவரோடு கூட நெருங்கி பழகினேன். ஒரு நாளில் நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிருக்கும் போது என் கற்பை இழந்தேன். நான் இப்பொழுது ஒரு குமாரி அல்ல. I am not a virgin anymore. I went to help him. உதவி செய்யத்தான் போனேன். குடும்பத்தை ஒன்றாக்கி விடலாம் என்று தான் யோசித்தேன். இதயத்திலே வெறுமையாயிருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லலாம் என்று தான் போனேன். கூட தான் ஜெபித்தேன். காஃபி குடிக்க போனேன், பார்க்குக்கு போனேன், மெரினா பீச்சுக்கு போனேன். ஆனால் மெரினா பீச்சினுடைய படகு எங்களுடைய படுக்கையாகிவிட்டது. Listen sir, நானும் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். நான் அழாமல் என்ன செய்ய முடியும்? அவள் எழுதியிருக்க, அங்கிள் உங்களை நான் ரொம்ப விசுவாசிக்கிறது மட்டும் உங்களை நேசிக்கிறேன். ஒரு யூத் மீட்டிங் வந்திருந்தேன், நீங்க பேசுறதை பார்த்து பயமா இருந்ததுனால உங்க கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். உங்க கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னதாக. ஏசியில நடந்த சபையில வந்திருந்தேன். நான் இப்ப வர முடியல. ஏன்னா நீங்க பேசுறதை பார்த்தாலே எனக்கு நடுக்கமா இருக்குது. ஏனென்றால் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற உங்களுடைய வார்த்தைகள் என்னை உணர்வ குத்துறதுனால வர்றதில்லை. அந்த சபையில நீங்க உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு எழுதுறேன். Will God accept me again? தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? தேவன் மறுபடியும் என்னை பிள்ளையாக்குவாரா? தேவன் மறுபடியும் என்னை தூக்கி எடுப்பாரா? நீ இருக்கிற இதே பட்டணத்தில் ஆவிக்குரிய சபைகளிலே நடக்கிறதை சொல்கிறேன். நீ இருக்கிற இந்த பட்டணத்தில் சபைக்கே போகாத அநேகர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள் 50% கற்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை, அறிக்கை சொல்லுகிறது. போன மாதத்திலே பீகாரை குறித்த ஒரு காரியத்தை ஃப்ரண்ட் பேஜிலே போட்டிருந்தார்கள். 29% பெண் பிள்ளைகள் 15 வயதை அடையாதவர்கள் தங்கள் கற்பை இழந்து விட்டார்கள். அதாவது 3 பிள்ளையில ஒரு பிள்ளை பீகார்ல. எந்த ஊர்ல இப்பதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்களோ, எந்த ஊர்ல இப்பதான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்களோ, அந்த ஊர்ல 29% பெண்கள். பையங்க 22%, பெண்கள் 29% என்ற செய்தியை நான் உடனே என்னுடைய தலைவர்களுக்கு அனுப்பி அவசரமாக எதையாயிலும் செய்யுங்களேன். அந்த தங்கைக்கு நான் பதில் எழுதி அவளை குறித்து பார்த்தபோது, நான் இப்படி சபைக்கு போகிறதில்லை, நான் சபைக்கு செல்வதில்லை, ஒதுங்கிவிட்டேன். என் மனசாட்சி என்னை குத்தி குத்தி கொல்லுகிறது. ஏனென்றால் அந்த மனிதனும் சபையில் வருகிறார். நான் எந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணினேனோ அவளும் வருகிறாள். அவர்களை பார்த்து கொண்டு நான் இருக்க முடியாது என்று இப்பொழுது சபைக்கு போகிறதை விட்டு விட்டேன். அழுகிறேன் அண்ணன், வீட்டில் உட்கார்ந்து அழுகிறேன், இருட்டில் உட்கார்ந்து அழுகிறேன், தனிமையில அழுகிறேன். என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? சகோதரா, மேவி போசேத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த தாதி அவன் மேலே விழுந்து அவனை முடவனாக்கி விட்டதினாலே புல் ஒன்றும் முளைக்க கூடாத லோதே பார், அது எபிரேய மொழியிலே உள்ள ஒரு ஊருடைய பெயர். லோதே பார் என்று சொன்னால் புல் கூட முளைக்காத ஒரு இடத்துல, மாகீர் என்று சொன்னால் இருட்டான ஒரு இடத்துல வீட்டிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறான் ராஜாவின் புத்திரன். அந்த தாதிக்கு என்ன தெரியவில்லை தெரியுமா? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம்
23வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:17-18. நீர் பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை, யோனத்தான் சொல்லுகிறான், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் நீர் இருப்பீர், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்பொழுது நான் இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு, போதும். ஜோனத்தான் ஆல்ரெடி மேட் a covenant with David. தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தான் யோனத்தான். இவள் என்ன நினைத்து விட்டு அவளுக்கு தெரியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 24வது அதிகாரம், 1 சாமுவேல் 24வது அதிகாரம். இப்பொழுது சவுல் ஒரு வார்த்தை சொல்கிறான், வாசிக்கலாம். 20வது 21வது 22வது வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும், சவுல் என்கிற முதல் ராஜா தாவீது என்கிற தன்னுடைய பகைஞனை பார்த்து சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய் என்றும், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிறைவேறப்படும் என்றும் அறிவேன், உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை, எனக்கு பின்வரும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும், என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும், என் பெயரை அழித்து போடுவதில்லை, கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்று தாவீதிடத்திலே சவுல் கெஞ்சுகிறான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு போனான். தாவீதோடு கூட சவுலும் உடன்படிக்கை செய்திருந்தான், யோனத்தான் உடன்படிக்கை செய்திருந்தான். இந்த உடன்படிக்கையின் நிமித்தம் மேவிபோசேத் அழிக்கப்பட போவது இல்லை. ஆனால் நர்ஸுக்கு தெரியல. இன்றைக்கு இந்த உலகத்திலேயும் நம் தேசத்திலேயும் ஜனங்கள் ஏன் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் அருமை தேவனுடைய மகனே, மகளே, என் அருமை தம்பி, இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, இந்த தேசத்திலேயும் ஆண்டவருடைய அன்பு மாத்திரமல்ல, சிலுவையிலே தொங்கி தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை முழு உலகத்திற்கும் உண்டாக்கி வைத்தாரே. அதனால் தான் இயேசு சொன்னார், இந்த ரத்தம் என் உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது என்று. இது அறிவிக்கப்படவில்லையா? தெரியல. மியான்மார் தேசத்துக்கு போயிருந்தேன். மியான்மாரிலே என்னோடு கூட நன்றாக பழகின ஜெம்சன்ல, அங்கே சிங்கப்பூர்ல இருந்து ஊழியம் செய்து இப்பொழுது மியான்மாருக்கு தன்னுடைய பேங்க் வேலையை தூக்கி தூர போட்டுவிட்டு, அவர் பேங்க்ல இருந்தபோது சிங்கப்பூர் அரசாங்கத்திலே சிங்கப்பூருடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கின பால்சன் என்கிற ஒரு தம்பி இருக்கிறார். திருச்செந்தூரை சேர்ந்தவர். அவருடைய தாயார் தான் ஜெயலலிதா அம்மா 3 தொகுதிகளிலே அவர்கள் போட்டியிடுவதற்கு அவர்கள் முயன்ற போது 3 தொகுதிகளிலே போட்டி போடுக முடியாது என்று சொல்லி தேனியிலே அவர்கள் நாமினேஷன் வைத்த போது அந்த நாமினேஷனை ரத்து செய்த அவனுடைய பிள்ளை, அவர்கள் பெயரும் ஜெயாதான். அவனுடைய பிள்ளை இந்த பாரத்தினாலே சிங்கப்பூருடைய சுகத்தை விட்டு, லிசன், சிங்கப்பூர்ல ஒரு நல்ல பேங்க்ல வேலை செய்து கொண்டாள். அவருடைய மனைவி அனிதா ஒரு இன்ஜினியர், 2 பிள்ளைகள் உண்டு. ஜெம்ஸினுடைய ஊழியத்தோடு இணைந்து ஜெம்ஸ் சிங்கப்பூரை உண்டாக்கினவர்கள். ஒரு நாளிலே அவருக்கு ஒரு பெரிய பாரம் உண்டாயிற்று. என்னோடு கூட நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன், 12 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் மியான்மார் தேசத்தை திறக்கிறார், போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சிங்கப்பூர் மக்களையும் மலேசியா மக்களையும் தட்டி எழுப்புங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆகையினாலே சிங்கப்பூர்ல இருந்து அவர்களும் இந்தியாவிலிருந்து நானும் மியான்மார் பட்டணத்திற்கு, மியான்மார்ல இருக்கிற ரங்கூன் பட்டணத்திற்கு முதல் முறையாக படம் சென்றோம். கவனியுங்கள் நான் சொல்கிறதை. அந்த காரியத்தை சொன்ன 4 வருடத்தில் கதவு திறந்தது. அங்கே சுவிசேஷ கூட்டங்கள் தெளிவாக நடத்த முடியும் என்கிற நினைவு வந்தபோது என் சகோதரர்கள், அவரும் செல்வசிங் என்று ஒரு சகோதரன் இருக்கிறார், அவரும் ஜோசப் என்று ஒரு சகோதரன் இருக்கிறார், 3 பேருமாக சேர்ந்து அவர்கள் மியான்மார் நாட்டுக்கு முன்னதாக போய் சபைகளை சந்தித்து
அங்கே இருக்கிற எல்லா சபைகளையும் கூட்டி சேர்த்து அண்ணன் ஜெபக்குமார் வருகிறார்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் 76 சபையின் மக்கள் அங்கே கூடினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? அடைக்கப்பட்ட தேசம் திறக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் நான் பேசின அந்த கூட்டத்தினுடைய காரியத்தை நான் மியான்மரில் போய் பிளைன்ல இருந்து இறங்கின உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, அதோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு தேவ மனிதன் முதலாவது சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு இந்த மியான்மருக்கு வந்தார். அவர் 14 வருடங்கள் ஒரு கனியையும் பார்க்கவில்லை. ஆனால் உத்தமமாய் பர்மீஸ் மொழியிலே அதை மொழிபெயர்த்தார், அங்கே வாழ்ந்தார். அவருக்கு 3 முறை திருமணம் நடக்க வேண்டியிருந்தது. லிசன், முதல் மனைவியை மணந்தார். அங்கே உள்ள காலநிலைகள், அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே உள்ள வியாதிகளின் நிமித்தம் மனைவி மறைந்தாள். வேறொரு பெண்ணை திருமணம் செய்தார். அமெரிக்காவின் பாஸ்டன் நகரத்தை சேர்ந்த அந்த பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்த அதோனிராம் ஜட்சன் 2வது திருமணம் செய்தார். மறுபடியும் வியாதி வந்தது, மறுபடியும் வெயில். எல்லாரும் சொன்னார்கள் அமெரிக்காவுக்கு போய் விடுங்கள் என்று. அவர் சொன்னார், அழியும் ஜனத்தின் அழுகுரல் என்னை அசைக்கும் போது நான் எப்படி திரும்பி போவது என்று. 2வது மனைவி மரித்தாள். He was looking for some assistant. 3வது ஒரு மனைவியை விவாகம் பண்ணினார். 3வது மனைவியும் மரித்தாள். ஆனாலும் அந்த தேவ மனிதன் ஊரை விட்டு போகவில்லை. அண்ணாண்டோடு ராஜ்யத்தை இந்த பெர்மாவில் ஸ்தாபிக்கும் வரை நான் போக மாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்த பின்பு அவருடைய ஊழிய காலத்தில் 21,000 பேர் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் வியாதிப்பட்ட அவரை அவருடைய நாட்டுக்கு அவருடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து, you have served us a lot, you translated the Bible, you gave us the word of God, you show us the way, now leave the job to us, எங்களுக்கு விட்டு விடுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னபோது அதிலே மனம் நிறைவுடையவனாக கப்பலிலே ஏறி அவர் அந்த நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு போகிற வழியில் தானே செத்து போனார். மரித்த அவரை அன்றைக்கு ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஃப்ரீசர் கிடையாது, மீன்களுக்கு இரையாக்கினார்கள் இந்து மகா சமுத்திரத்திலே. அவருக்கு ஒரு கல்லறை தானும் இல்லை. ஆனால் அவர் ஸ்தாபித்த சபைகள் உண்டு. அந்த சபைகளில் நின்றுதான் நான் பிரசங்கிப்பதற்கு சென்ற என்னுடைய கண்களில் கண்ணீர் தார தாரையாய் வழிந்தது, தார தாரையாய் வழிந்து கொண்டிருந்தது. நான் அவர்களுக்கு பிரசங்கித்தேன். என்னுடைய பிரசங்கம் அங்கே அநேகருக்கு யாரோ ஒருவர் இங்கே இருந்து ஒரு கேசட் அங்கே வரவழைத்து அதை காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுத்திருந்தார். எப்படியோ கொடுத்திருந்தார். என்ன நிறைய பேருக்கு தெரிந்திருந்தது. என்னுடைய செய்திகள் நிறைய பேர் கேட்டிருந்தார்கள். அது நிமித்தம் ஏராளமான கூட்டம் வந்தது. அந்த நாட்டை விட்டு வரும்போது ஒரு பெரிய பாரத்தை சுமந்தவனாக வரும்போது அங்கே இருந்த ஒரு ஊழியரின் கையை பிடித்து சொன்னார், அண்ணன் அண்ணன் ரங்கூன் பட்டணத்தில் நீங்கள் வந்து பிரசங்கித்து விட்டு போய்விட்டீர்கள். இன்னும் உள்ளுக்குள் பல பகுதிகளிலே ஒரு முறை கூட இயேசு இந்த ஜனத்தோடு ரத்தம் சிந்தி உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று தெரியாது. நான் கேட்டேன், தெரியாது என்கிறீர்கள், ஏன்? அங்கே இருக்கிற புத்தர்கள் இலங்கையிலிருந்து வந்த புத்திசத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள். அந்த தீவிரவாதிகள் புத்திஸ்கள் மத்தியிலே மிஷனரிகளுக்கு நிற்பதற்கு பலன் இல்லை. ஆகையினால அவர்களால் முடியவில்லை. 2வது முறையாக சில தலைவர்களை, மற்ற நாட்டின் தலைவர்களை கூட்டிக் கொண்டு நான் மறுபடியும் மியான்மருக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். சில உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சபைகளை திடப்படுத்த வேண்டும் என்று ஒரு இடத்துக்கு போனோம். கணவன் மனைவியும் 3 அழகான பிள்ளைகள், மிகவும் அழகான பிள்ளைகள். அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் சந்தனத்தை இங்கே பூசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். சந்தனம் போல ஒரு கட்டை பூசுவார்கள். முகம் வெடித்து விடக்கூடாது, பரு வந்து விடக்கூடாது என்று. ஒரு மாசம் மறுவில்லாத 3 அழகான பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. பாஸ்டர் அங்கே இருக்கிறார். நான் கேட்டேன், எத்தனை வருடமாக இருக்கிறீர்கள் என்று. 15 வருடமாக நானும் மனைவி இங்கே ஊழியம் செய்கிறோம். என்னுடைய மூத்த பிள்ளையும் இங்கே தான் பிறந்தாள். நான் கேட்டேன், உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று. ஆலயத்தையே காட்டினார். நல்ல ஆலயம். ஆனால் அவர்களுடைய படுக்கை அறை வெறும் அட்டையினாலே மூடப்பட்டிருந்தது. அவர் என்னை உள்ளே கொண்டு போய் சைடில் ஒரு பாஸ்டர் வந்து படிப்பதற்கு அங்கே ஒரு சின்ன அறை இருந்தது. அதில் ஒரு பக்கத்தில் கிச்சன்,
ஒரு பக்கத்தில் படுக்கை அறை, ஒரு பக்கத்தில் பாத்ரூம் என்று சொல்லி அதை அப்படியாக உண்டாக்கி வைத்து 3 பிள்ளைகளும் நானும் இங்கே தங்கி ஊழியம் செய்து வருகிறோம். நாங்கள் போன போது எங்களுக்கு மிகுந்த வரவேற்பு கொடுத்தார். ஏராளமான பல வகைகளை வாங்கி கொண்டு வைத்தார். எங்களுடைய இருதயமெல்லாம் நொறுங்கும்படியாக சில சாட்சிகளையும் சொன்னார். நான் கேட்டேன், 15 வருடமாக இந்த பகுதிகளிலே ஆண்டவரை சொல்லுகிறீர்களா? ஐயா, நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் பின்னால் 5 புத்த பிக்குகள் வரார்கள். எப்பொழுது கொல்லப்படுவேன் என்று எனக்கு தெரியாது. ஆகையினாலே போய் போய் தைரியம் இழந்தவனாக வந்து விடுகிறேன். 3 பிள்ளைகளுடைய முகங்கள் எனக்கு முன்னதாக வருகிறது. என் ஆண்டவர் சிலுவையிலே செய்து காட்சியை சொல்ல முடியவில்லை என்று ஏங்குகிறேன். நான் கேட்டேன், 15 வருடமாக இந்த இடத்துல இருக்கிறீர்கள், உங்கள் ஸ்தாபனம் வேறு இடத்திற்கு உங்களை மாற்றாதா? உங்கள் பிள்ளைக்கு 14 வயது ஆகிவிட்டது, நல்ல அழகா இருக்கிறாள், இவளை அபகரித்து போய்விடுவார்களா? அவர் என் கையை பிடிச்சிட்டு அழுதாரு. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமா, எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க காக்கப்படணும், அவங்க கற்பு காக்கப்படணும். ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது திரும்ப கற்போட வருவாங்களான்னு தெரியல. ஏனென்றால் பயங்கர துஷ்டர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், சபையில் எத்தனை விசுவாசிகள்? only 3 people. My dear people, listen. 3 பேர் 15 வருடமாக அங்கே இருக்கிறார். 3 பிள்ளைகள் உண்டு, அழகானவர்கள். வெளியே போய்விட்டு வந்தால் பிள்ளை தப்பாமல் வருமா என்று தெரியவில்லை. என் பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் கையை பிடிச்சி இந்த பிள்ளைகளை மேல வச்சபோது அவளுடைய மேல என் கண்ணீர் விழுந்தது. மறுபடியும் சொன்னேன், children are now beautiful and very charming. அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. வேற இடத்துக்கு நீங்க போயிருங்க பிரதர். அவர் சொன்னாரு, என்னுடைய கல்வாரி நாயகரின் அந்த நேச குரல் என் மக்களுக்கு இன்னும் தெரியாது. ஆண்டவர் ஜனத்தோடு பண்ணின உடன்படிக்கை தெரியாது, மிலிட்டரியோட பண்ணின உடன்படிக்கை ஜனத்துக்கு தெரியும். மிலிட்டரி கவர்மெண்ட் அவங்களை அழுத்தினது தெரியும். ஆனா ஆண்டவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவளோடு கூட உடன்படிக்கப்பட்டிருக்க தெரியாம அறிகிறார்களே. நான் ஒரு பாடல் எழுதினது இந்த பாட்டு புஸ்தகத்தில் உண்டு, நீங்கள் அடிக்கடி பாடலாம். இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர், இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். அந்த பிள்ளைக்கு ஜெபித்த பின்பு மறுபடியும் வரை பார்த்து கேட்டேன், அதோனிராம் ஜட்சனை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சொன்னாரு, அன்றைக்கு அவர் கடல்ல பிணமா விழுந்துட்டு மீனுக்கு இரையாயிட்டாலும் அந்த டிஎன்ஏ எங்களுக்குள்ள இருக்கு. அந்த டிஎன்ஏ எங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் அங்க இருக்கிறேன். 3 ஆத்மா தான் இருக்குது. என் பிள்ளைக்கு டெய்லி ஆபத்து, என் உயிருக்கும் டெய்லி ஆபத்து. அந்த வெளிநாட்டுக்காரர் என் நாட்டுக்கு வந்து 3 மனைவிகளை இழந்திருந்தாலும் வீட்டுக்கு போகாம கடல்லையே பிணமாகி புதைக்கப்பட்டேன்னா நான் இந்த பூமிக்கு எருவாகிறதுல ஒரு சந்தேகம் இல்லை. தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். தன்னுடைய விழாவின் காயத்திலே கைகளை போட்டு என்னை சோதித்தெறிந்த தோமாவை உனக்கு அனுப்பி தந்தேன். அவனுடைய டிஎன்ஏ உன்னில உண்டோ? இங்கே உள்ள கயவர்களால் ஈட்டியால் குத்தப்பட்டு சின்ன மலையில மறித்த அவனுடைய ரத்தம் முன்னிலே உண்டோ?
அந்த டிஎன்ஏ அங்கே அதோனிராம் ஜட்சனுக்குள்ள இருந்த டிஎன்ஏ அந்த ஆள் ஆதரவில்லாமல், சபை பொறுப்பெடுக்க கூடாமல், அழகான சபை பொறுப்பெடுக்க கூடாமல் நிற்கிற அந்த இடத்துல தனி மனிதனாக போராடுகிறார். வெளியே ஊழியத்துக்கு போகும்போது பின்னால 5 பேர் வருகிறார்கள், திரும்பி விடுகிறார். பிள்ளைகளின் முகம் தெரிகிறது. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அழுகிறார், ஆண்டவரே என் பிள்ளைக்கு கற்பு இழந்துடக்கூடாது. ஒரு மனைவி வட மியான்மரில் உள்ளவர்கள், அவர்களை பார்த்து கேட்டேன், உங்க சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசையா இல்லையா? அவர் சொன்னார், இவர் புத்த மதத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த எனக்கு 10 மடங்கு வைராக்கியம் இருக்கும். She is from the northern part of Myanmar. மணிப்பூரை சார்ந்து ஒட்டி இருக்கிற பகுதியிலிருந்து வந்தவர்கள். I was shaken to pieces. அவங்கள பார்த்து கேட்குறேன், யாரும் கண்ணை மூட வேண்டாம், யாரும் கண்ணை மூட வேண்டாம். உடன்படிக்கை தெரியாமல் அறியாமல் லோதேபாரிலும் மாஹீர் வீட்டிலும் அடைக்கப்பட்டு குற்ற இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. இவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் பின்னால போயிட்டாங்க. நான் முதலாவது சொன்ன தங்கச்சி போல. அந்த உடன்படிக்கையின் ரத்தம் நம்முடைய சுத்த மனசாட்சியை உருவாக்குறதுக்கு, குற்றமற்ற மனசாட்சியை உருவாக்குறதுக்கு கிரியை செய்கிறது என்று எபிரேயருக்கு 9வது அதிகாரம் 14 வசனம் சொல்லத்த. தெரியவே இல்லாம தெரிஞ்சவங்களும் ஓரம் போயிட்டாங்க, தெரியாதவங்களும் அடைச்சு கொண்டாங்க. இன்றைக்கு ஒன்று செய்வாயா? மேவிப்பு சொத்துக்களை கொண்டு வருவாயா? Will you bring all the people, those who live under guilt? பயத்தினால, கோழைத்தனத்தினால, குற்ற உணர்வுனால ஒதுங்கி நிற்கிறவர்களை இப்போ இழுத்து கொண்டு வருவேன். இதை செய்யறதுக்கு தான் நாங்கள் MPTCன்னு ஒன்று ஆரம்பித்தோம். இருக்கிற இடத்துல நீங்கள் மிஷினரியாக இருக்கணும்னு சொல்லி அதனுடைய ஃபார்ம் அங்கே கிடைக்கும். உங்களை ட்ரெயின் பண்ணால் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். உயர் ஸ்தலத்தில் இருக்கிற நல்ல வேலை செய்கிறேன்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்னு ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கே போய் ஃபார்ம் நிரப்பி அதில் எப்படியாவது அந்த ட்ரைனிங் ஃப்ரீயாக இல்லை, 100 ரூபாயில் கிடைக்குது. நல்ல மனிதர்களை தேவன் எழுப்பி கொடுக்கிறார். உனக்கு தெரியும், நீயே ஒரு மிஷினரியாக எழும்பணும். நான் 2 கேள்வி கேட்க போகிறேன். அண்ணே அகஸ்டின் ஜெபக்குவா கொண்டு வான்னு சொன்னீங்க. உங்கள் அழுக குரல் எனக்கு கேட்குது. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். எனக்கு மற்ற 3 காரியங்களை சொல்வதற்கு நேரமில்லை. சாயங்கால கூட்டத்துக்கு நீங்களும் வரணும், நானும் வரணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், எந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. மறுபடியும் வெஸ்லி அண்ணனோட கூட சொல்ல போறீங்க. அவருக்கு பின்னால சொல்ல போறீங்க அந்த வசனத்தை. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம்